வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தமிழகத்தில் டெங்கு, ஜிகா போல பயங்கரவாதமும் பரவி வருகிறது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். ஏற்கனவே இந்த அமைப்பினர் மீது தாக்குதல் தொடர்ந்தால் தமிழகம் கலவர பூமியாகும் என்றும் மத்திய அமைச்சர் ஏற்கனவே பேசியிருந்தார். இந்த நிலையில தமிழகத்தில் டெங்கு, ஜிகா போல பயங்கரவாதமும் பரவி வருகிறது என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்த கருத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்கிறது? இது உண்மையான நிலையா அல்லது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தாக பார்க்கலாமா அல்லது உள்நோக்கம் கொண்ட கருத்தாக பார்க்கலாமா என்பது குறித்து இன்றைய நேர்பட பேசு அமர்வில் விரிவாக விவாதிக்கலாம். சென்னை அரங்கத்திலிருந்து பிஜேபியிலிருந்து திரு ஸ்ரீனிவாசன், திராவிட இயக்க தமிழர் பேரவையிலிருந்து திரு சுப வீரபாண்டியன், பத்திரிகையாளர் மணி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அதே போன்று மதுரை அரங்கத்திலிருந்து அதிமுக அம்மானியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அன்வர் ராஜா இணைந்திருக்கிறார். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு ஸ்ரீனிவாசன், உங்ககிட்டேருந்து தொடங்கலாம். கலவரம், பயங்கரவாதம்லாம் பார்க்கலாம், அப்புறமா பேசலாம். ஒரே ஒரு விஷயம், இந்த டெங்கு, ஜிகாலாம் பரவுதா தமிழகத்தில்? அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் அது இருக்கதான்னு பார்க்கலாம், பேசலாம். சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாரு. தமிழகத்தில் மாத்திரம் இல்லை, இப்போ நாடு முழுக்க டெங்கு, ஜிகாவும் ஒரு பெரிய தொந்தரவா இருக்கு. டெங்கு காய்ச்சலால எவ்வளவோ பேர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் டெங்கு வரக்கூடாதுன்றதுக்கு தமிழக அரசாங்கம் எவ்வளோ முன்முயற்சி எடுப்பதாக பத்திரிகைகள்லாம் பார்க்கிறோம். நீங்க டெங்கு, ஜிகா போல தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் இருக்கு என்றுதான் அமைச்சர் சொல்கிறாரே தவிர தமிழ்நாட்டில் ஜிகா வைரஸ் இருந்தாதான் நீங்க பயங்கரவாதத்தை பத்தி பேசணும்ன்ற அவசியம். ஜிகாங்கிறத இந்தியாவுக்கும் பயங்கரவாதத்தை தமிழகத்திற்கும் டெங்கு, ஜிகா போல அது மாதிரி தமிழகத்தில் தீவிரவாதம் பரவுகிறது என்று சொல்லியிருக்கிறார். அது அமைச்சர் சொன்னதை ஒரு எச்சரிக்கையாக தமிழக அரசாங்கம் எடுத்துக்கலாம். ஏன்னா பொறுப்புள்ள ஒரு அமைச்சர் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால் ஆதாரங்கள் இல்லாம அவர் விஜயபாஸ்கர் அமைச்சர் தான், பொறுப்பான அமைச்சர் தானே, அவர் இல்லைன்னு சொல்றாருல. எது இல்லைன்னு சொல்றாரு? ஜிகா, டெங்கு, டெங்கு, ஜிகா ஐ டோன்ட் கன்ஃபைன் டு தமிழ்நாடு அலோன். நான் என்ன சொல்றேன்னா அது நாடு முழுக்க இருக்கிற பிரச்சனை. பயங்கரவாதம்ங்கிற விஷயத்தை தான் நீங்க எடுத்துக்கணுமே தவிர ஒரு உதாரணத்துக்காக சொன்ன ஒரு விஷயம் சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படி ஒரு எதுவும் எச்சரிக்கை விட்ட மாதிரி இல்லைங்க. நாடு முழுவதும் இருக்குன்னு ஸ்ரீனிவாசன் சொன்னா பிஜேபி தான் ஆட்சியில இருக்கு, அவர் எச்சரிக்கை கொடுத்தார். இப்ப விவாத பொருள் என்பது டெங்கு, ஜிகா பத்தி இல்ல, அது மாதிரி இருக்கிற பயங்கரவாதத்தை பத்தி தான் நம்ம பேச போறோமே தவிர உதாரணங்களை வைத்துக்கொண்டு அதுக்குள்ள நாம ரொம்ப ஊடுருவி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் நாடு முழுக்க டெங்கு, ஜிகாவும் இருக்கு. ஆனா சுகாதாரத்துறை அமைச்சர் எதுவும் சொல்லல. அதை பத்தி இப்போ விவாதம் இல்ல, தனியா விவாதிப்போம். இது எப்படி ஜஸ்டிபிகேஷன்? தமிழகம் அமைதி பூங்கா சொல்றாங்க, இல்ல அதை விட்டுருவோம், நம்ம தான் அதை விட்டுருவோம். தமிழகம் அமைதி பூங்கா என்பது அதிமுக ஆளுகிற கட்சியினுடைய கிளைம், அவங்களுடைய கிளைம். அது அப்படியே நம்ம 100க்கு 100 ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பயங்கரவாதத்தை பொறுத்தவரை இப்போ பல பேர் தீவிரவாதம் என்ற வார்த்தையும் பயங்கரவாதம் என்ற வார்த்தையும் ஒன்றாக்கி பார்க்கிறார்கள். நான் கொஞ்சம் வேறுபடுகிறேன். தீவிரவாதம் என்பது ஒரு விஷயத்துல தீவிரமாக இருப்பது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். அதனால் அந்த வார்த்தை ரொம்ப தப்பா எனக்கு படல. ஆனால் பயங்கரவாதம் என்பதுதான் டெரரிசம். அந்த டெரர் என்ற வார்த்தைக்கு சரியான தமிழ் பிரயோகம் என்பது பயங்கரம் தான். அப்போ இதை பயங்கரவாதம் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ அமைச்சர் அவர்கள் சொன்னது பயங்கரவாதத்தை பத்தி தான் சொல்லியிருக்கிறார். ஜஸ்டிஃபிகேஷன் கேக்குறேன், ஏதாவது சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா? நிறைய வச்சு அமைச்சர் இப்படி ஒரு கருத்தை சொல்றாரு. இப்போ உதாரணம் கலவர பூமியாகும்னு சொல்றாரு, பயங்கரவாதம்னு சொல்றாரு. அது சாதாரண ஒரு வார்த்தைகளாக கடந்து போக முடியல. ஒரு கட்சியின் தலைவர் சொல்றாரு அப்படின்னு எளிமையா எடுத்துக்க முடியாது. ஒரு பொறுப்பான, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பொறுப்பான மத்திய அமைச்சர் அவர் சொல்றாரு அப்படின்னா அதுவும் தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர். இப்ப கடந்த ஒரு 6 மாதங்கள்ல மாத்திரம் எடுத்துங்க, தேசிய புலனாய்வு நிறுவனம் இருக்கு, நேஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருக்கு, நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இருக்கு. அதனுடைய ஒரு அலுவலகம் தமிழகத்தில் இல்லையே தவிர தென் மாநிலங்களில் மற்ற 3 மாநிலங்களும் கூட அதற்கு அலுவலகம் எல்லாம் வச்சிருக்காங்க, கிளை அலுவலகம் இருக்கு. தமிழ்நாட்டில் மாத்திரம் மதுரையில், கடையநல்லூர்ல, காஞ்சிபுரத்தில், சென்னையில், வேறு மாநிலங்களில் குற்றம் செய்த பயங்கரவாதிகள் எல்லாம் கூட இங்கே அவங்க கைது செய்து போயிட்டு இருக்கிறாங்க. அவரெல்லாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு எண்ணிக்கை அளவுல தமிழ்நாடு முழுவதும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ண? உதாரணமா ஒரு 10-12 பேர் இருப்பாங்க. 10-12 பேர் தான். ஆனா பயங்கரவாதம் தலை தூக்கிடுச்சு, எப்படி நீங்க டெங்கு, சிகா மாதிரி பரவிடுச்சு, நோய் மாதிரி பரவிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கங்க. பம்பாய், மும்பை அட்டாக்ல ஈடுபட்ட பயங்கரவாதிகளோட எண்ணிக்கை என்ன? அதுல அவங்க செலவழித்த பணம் வெறும் 25 லட்சம் ரூபாய் தான். அதை பத்தி பெரிய ஆய்வே இருக்கு. 25 லட்சம் ரூபாய் பணம் செலவழித்து a handful of people இந்த நாட்டையே எவ்வளவு பெரிய ஒரு நிலைகுலைய செஞ்சாங்க, உலகத்துக்கு எவ்வளவு பெரிய அபாயமாக அது இருந்தது. அதனால பயங்கரவாதிகளுடைய எண்ணிக்கை என்ன என்பது முக்கியம் இல்லை, அதனுடைய இம்பாக்ட் என்ன, தாக்கம் என்ன என்பதுதான் முக்கியம். கேரளாவிலிருந்து அவங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. மற்ற மாநிலத்தினுடைய போலீஸ், உதாரணத்துக்கு சொல்றேன், ராஜஸ்தான் காவல்துறை சென்னையில பயங்கரவாதிகளை கைது செய்து எடுத்துட்டு போறாங்க. எஃப்ஐஆர் அங்கே பதிவானது, அந்த குற்றவாளிகள் இங்கே இருக்கிறாங்க.
அப்ப இது எப்படி நீங்க பயங்கரவாதம் இல்லை என்று சொல்ல முடியுங்க? இருக்குன்னு சொல்றதுல ஒண்ணும் தவறு இல்ல. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வருது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை சொல்றதுங்கிறது இது டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். பயங்கரவாதம் சொல்றதோ கலவர பூமியாகும்னு சொல்றதோங்கிறது வந்து அந்த வார்த்தைக்கான வீரியத்தோட கலவர பூமி என்ற வார்த்தை இன்னொரு கான்டெக்ஸ்ட். அது நான் பின்னால சொல்றேன். நான் பயங்கரவாதம் பரவுகிறது என்கிற வார்த்தையை தமிழக அரசாங்கம் தமிழக நலனை கருதி இது ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன. நான் சொன்ன மாதிரி என்ஐஏ நிறைய பேர் கைது பண்றாங்க. மற்ற மாநில காவல்துறை, மேற்கு வங்கத்தினுடைய காவல்துறை வந்து தமிழ்நாட்டில் கைது செய்துட்டு போறாங்க பயங்கரவாத குற்றச்செயலில் ஈடுபட்டவங்களை. அப்ப இதெல்லாம் எப்படி பயங்கரவாதம் இல்லைன்னு சொல்ல முடியும்? தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரைக்கும் யாரையும் அதிகாரப்பூர்வமா கைது செய்யல. ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் தமிழகத்தில் வந்து கைது செய்யறாங்க. அப்ப இதை ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துக்கொள்ளணும். நாட்டு நலன் கருதி 3 குற்றச்சாட்டு நம்ம அன்வராஜாட்ட கேட்கலாம். அன்வராஜா, திருப்பியும் நம்ம டெங்கு ஜிகாவை கொஞ்சம் பேசிட்டு உள்ள போலாம். அது பரவுதா முதல்ல தமிழகத்துல? அவர் சொல்லியிருக்கிறார், மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார், அதை எப்படி பாக்குறீங்க? இன்னைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு அந்த பதில் வந்து எல்லா ஈவினிங் பத்திரிகைகளையும் வந்திருக்கு. அவர் ரொம்ப தெளிவாக சொல்றாரு, அப்படி டெங்கு இது போன்ற நோய்கள் வந்து எங்களுடைய தமிழ்நாட்டில் கிடையாது, எங்கும் கிடையாது. அதை அப்படி இருக்குமானால் அதை முன்னெச்சரிக்கையாக நாங்கள் கவனிப்பதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவர் மத்திய அமைச்சர் சொன்னது இந்த பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் பரவுகிறது என்று சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கில்லை. அவர் ஏதோ ஒரு எரிச்சலின் காரணமாக சொல்கிறார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவருடைய இயலாமையின் காரணமாக சொல்கிறார் என்றுதான் நான் எடுத்துக்கொள்கிறேன். நம்முடைய பிஜேபியினுடைய சகோதரர் இப்போது பேசுகிற போது சொன்னார், வெளிமாநிலங்களிலிருந்து காவல்துறையினர் தமிழ்நாட்டுக்கு வந்து கைது செய்துவிட்டு போகிறார்கள் என்று சொன்னார். அப்படி என்னால் என்ன பொருள்? வெளிமாநிலங்களில் பயங்கரவாதம் நடக்கிறது. அந்த பயங்கரவாதத்தை அங்கு செய்கின்றவர்கள் அமைதி பூங்காவாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் தங்களுக்கு ஒளிவு இடமாக இதை வைத்துக் கொள்கிறார்கள் என்றுதான் பொருளை தவிர இங்கு பயங்கரவாதம் நடக்கிறது என்று பொருள் அல்ல. அங்கெல்லாம் பயங்கரவாதம் நடக்கிறது. அந்த பயங்கரவாதம் அதை செய்துவிட்டு அமைதியாக இருக்கின்ற தமிழ்நாட்டில் தங்களுக்கு அடைக்கலம் தேடிக் கொள்கிறார்கள், இங்கு வந்து போலீசார் கைது செய்துவிட்டு போகிறார்கள் என்றுதான் பொருள். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். எந்த சம்பவமும் தமிழ்நாட்டில் நடைபெறாத ஒரு சூழ்நிலையில், எந்த பயங்கரவாத நிகழ்ச்சியிலும் தமிழ்நாட்டில் நடக்காத ஒரு சூழ்நிலையில், அப்படி நடக்கவில்லையே என்ற ஆதங்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நம்முடைய மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிடுகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் மற்ற மாநிலங்களில் நாம் விளையாடுவதைப் போல தமிழ்நாட்டில் விளையாட முடியவில்லை என்று நினைக்கிறாரோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் நான் நம்முடைய டெல்லியிலே கூட அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை என்ன பாடுபடுத்தினார்கள் உங்களுக்கு தெரியும். அங்கு இருக்கின்ற முன்னாள் துணைநிலை ஆளுநர் நஜீப் ஜங்குக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கும் எவ்வளவு பெரிய நிலைமைகளை உருவாக்கினார். மத்திய அரசாங்கத்தினுடைய கவர்னராக இருக்கின்றவர் நாராயணசாமி. கோவா, மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் ஆட்சி அமைப்பதற்கு அவர் என்னென்ன முயற்சிகள் எல்லாம் எடுத்தார்கள். ஜனநாயக படுகொலை செய்து கோவாவிலும் மணிப்பூரிலும் ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். மேற்கு வங்காளத்தில் கேசரிநாத் திரிபாதி கவர்னர், அவருக்கும் மம்தா பானர்ஜி அவர்களுக்கும் நேரடியாக சண்டை நடக்கிறது. அந்த மாநிலத்தில் இப்போது வகுப்பு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதை விட அதிகமாக கவர்னருக்கும் முதலமைச்சருக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் நேரடியாக குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார். மிக தெளிவாக சொல்கிறார். அவர் சொல்கிறார், மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்கிறார், நம்முடைய கவர்னர் அவர்கள் வந்து பிஜேபியினுடைய வட்ட செயலாளராகவே நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார். கிரண்பேடி ஒரு நிமிடம் என்னோட கேள்வி மட்டும் ரங்கராஜா, ஒரு நிமிஷம். இவ்வளவு குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கிறீங்க. ஏற்கனவே கலவர பூமியாகும்னு அமைச்சர் பேசியிருக்காரு. இப்ப பயங்கரவாதம் தலை தூக்குகிறதுன்னு பேசுறாரு. நீங்க அமைதி பூங்கான்னு இப்போ ஷோல ஜஸ்டிபிகேஷன் கொடுக்குறீங்க. ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரோ வேறு யாருமோ அமைச்சரோ சம்பந்தப்பட்ட துறைகள் அமைச்சரோ இல்லன்னு இது வரைக்கும் மறுப்பு சொல்லவே இல்லையே, அதை எப்படி எடுத்துக்கிறது? இது வரைக்கும் எந்த கருத்தையும் சொல்லவே இல்லை. நீங்க நான் சொல்றது, நம்முடைய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்வதற்கெல்லாம் தினசரி பதில் சொல்லி கொண்டிருந்தால் அது எத்தனை கேள்விகள் கேட்டிருக்காரு நீங்க பாருங்கள். அண்ணா திமுக அழிந்து விட்டது, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்கிறார். இதற்கெல்லாம் ஒரு பதில் சொல்ல முடியுமா சார்? இதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் என்ன ஆகுது? அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கும் அதான் பதில் சொல்ல மாட்டீங்க. அவங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நீங்க எதிர்த்து பதில் சொல்ல மாட்டீங்க. ஆனா அவங்க கேட்டோ கேட்காமலோ நீங்களா வழியே போய் ஆதரவு மட்டும் கொடுப்பீங்க. அதுல எந்த விதமான மாறுபட்ட கருத்து இருக்காது, எல்லாருக்கும் ஒரே ஒருமித்த கருத்து தான் இருக்கும். அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா சார்? ஏன் சார் நாங்களும் நாராயணசாமி மாதிரி கோயில் கோயிலா போய் கும்பிட்டு இருக்க சொல்றீங்களா?
நாராயணசாமி முதலமைச்சர் மாதிரி எனக்கு ஆண்டவனே பதவியை கொடுத்தாலும் அதை என்னால் அனுபவிக்க முடியவில்லையே என்று கோயில் கோயிலாக போய் கும்பிட்டு கொண்டிருக்கிறார். அதே போல நாங்கள் கோயில் குளத்துக்கு அழைத்து சொல்கிறார்கள். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை சார். இப்போது நாங்கள் ஏதோ பணிவாக இருக்கிறோம் என்றால், பிஜேபிக்கு ஆதரவு குடியரசுத் தலைவர் சந்திக்கிறதுக்கு போலையா என்றால் நாங்கள் ஏதோ பயந்திருக்கிறோம் என்று பொருள் அல்ல. குடியரசுத் தலைவர் சந்திக்கிறதுக்கு போலையா நாராயணசாமி? நிச்சயமாக யாருக்கும் பயப்பட மாட்டோம். தன்னுடைய மாநிலத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, ஆளுநர்னால பிரச்சனை இருக்குன்னு சொன்ன உடனே குடியரசுத் தலைவர் போய் சந்திச்சு அவர் முறையிடுறாரு. கோயிலுக்கு மட்டும் தான் போனாரா? அப்போ என்ன கோயில் ஒரு கோயில் இருக்கு சார். என்ன கோயில் எங்க மதுரைக்கு பக்கத்தில் இருக்கு சார். அந்த கோயிலுக்கு வந்து அவர் வழிபடுறாரு சார். நிருபர்கள் கேட்கறதுக்கு சொல்றாரு, இந்த கோயில வழிபட்டா தான் என்னுடைய பதவி, நான் அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிரண்பேடியினுடைய இது என்னால தாங்க முடியும்னு அவர் சொல்றாரு சார். அப்படிப்பட்ட கேட்டா நாராயணசாமி கோயிலுக்கு போறாருன்னு சொன்னா இது என்ன நியாயமா இருக்கு? நாராயணசாமி கோயிலுக்கு போனா என்ன, கோயிலுக்கு போலன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட போய் முறையிடுறாரு. நீங்க ஏன் ரியாக்ட் பண்ணல? ஒரு மத்திய அமைச்சர் இப்படி ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாரேன்னு சொன்னா நாங்க நாராயணசாமி மாதிரி கோயிலுக்கு போனோமான்னு கேக்குறீங்க. என்ன நியாயம் அது? குடியரசுத் தலைவர்கிட்ட போய் முறையிட்டார்ல, நீங்க போய் முறையிட்டிருக்கலாமே. நியாயம் சொல்லல. அதாவது அவர் சொல்ற குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஒவ்வொரு நாள் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் அது மத்திய அரசாங்கத்தோடு ஒரு சுமூகமான உறவுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்காது. அவருக்கு என்ன என்றால், தமிழ்நாட்டில் இவ்வளவு செய்தும் பிஜேபி ஒன்றும் காலூன்ற முடியவில்லையே என்றுதான் அவர் காலூன்ற முடியவில்லை என்றுதான் அவர் ரொம்ப பதறி போய் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்கிறார். இல்ல, ஒரு நிமிடம். கட்சி சார்ந்து நீங்க சொல்ற மாதிரி ஓட்டை கப்பல்னு ஒரு பக்கம் வைப்பாங்க, அழிந்து போய்விட்டதுன்னு வைப்பாங்க, அதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டோம். கட்சி ரீதியா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் நாங்க ரியாக்ட் பண்ண மாட்டோம். ஆட்சி ரீதியா இன்னொரு பக்கத்துல குற்றச்சாட்டு வைப்பாங்க, நாங்க அதுக்கும் ரியாக்ட் பண்ண மாட்டோம். இதெல்லாம் நாங்க பண்ணாமையே இணைஞ்சு போறோம்னா அது என்ன மாதிரியான இணைப்பு? ஏன் அப்படி பணிஞ்சு போகணும்? இல்ல வேற ஏதாவது அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, உள்நோக்கம் இருக்கா, அச்சமா? எப்படி அதை நீங்க வந்து ஜஸ்டிபிகேஷன் பண்றீங்க? இல்ல, ஒரு காரணமும் இல்லை, ஒரு உள்நோக்கமும் இல்லை. நியாயத்தை நாங்கள் மத்திய அரசிடம் வந்து எதிர்பார்க்கவில்லை, அதுதான் காரணம். நியாயத்தையும் தர்மத்தையும் மத்திய அரசாங்கத்திலிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அதுதான் காரணம். சரி, அது நம்ம விளக்கம் கேட்போம். திரு சுபவி, ஸ்டாலினும் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆட்சி அகற்றப்படணுங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இப்போ அமைச்சர் சொல்ற குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலில் நண்பர் சீனிவாசன் அவர்கள் சொன்ன 2 கருத்துகளில் நான் உடன்படுகிறேன். ஒன்று வந்து, இந்த உதாரணத்தை எடுத்துக்கொண்டு நான் பேச வேண்டியதில்லை, அதற்கு பெரிய முக்கியத்துவம் இல்லை. இரண்டாவது, பயங்கரவாதம் என்பது கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பொறுத்ததில்லை. இரண்டையும் நான் ஏற்கிறேன். ஆனால் எது கவனமாக பார்க்கணும்னா, பயங்கரவாதம் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பொறுத்ததில்லை, ஆனால் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பொறுத்தது. எதற்காகனா, மும்பையும் இங்கேயும் ஒப்பிட முடியாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். மும்பையில் எத்தனை பேர் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டார்கள் என்பதல்ல, எத்தனை பேர் அங்கு படுகொலை செய்யப்பட்டார்கள், அது யார் மீது தாக்குதல் நடந்தது என்பது ஒரு செய்தி. அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தளவு ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று கருதுகிறேன். அவர் ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உடையவர், அவர் மீது எனக்கு ஒரு மதிப்பு உண்டு, ஒரு பொதுவான நல்ல பதவியில் இருக்கிறார். ஆனால் அவருடைய பேச்சுகள் எல்லாம் இப்போ என்ன ஒரு புதிய போக்கு வந்து விட்டதுன்னா, முன்பெல்லாம் ஒரு அரசாங்கத்தின் மீது யாராவது ஒரு வதந்தியை கிளப்புவார்கள் அல்லது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவார்கள். இப்போதெல்லாம் அந்த பணியை அமைச்சர்களே செய்கிறார்கள். பாலில் கலப்படம் என்று ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அமைச்சர் சொல்கிறார். அதை மெய்ப்பிக்கவில்லை என்றால் நான் தூக்கல தொங்கிடுவேங்க. ஒரு அமைச்சர்கள் எப்படி பேசலாம், எப்படி பேசக்கூடாது என்பதற்காக நிரூபிக்கலைன்னா ராஜினாமா பண்ணணும்னு பொன் ராதாகிருஷ்ணன் பேசியிருக்கிறார். அதுதான், அதையும் அதே மாதிரி அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த எதிர்க்கிறது, பயங்கரவாதத்தை எதிர்ப்பது எல்லாம் சரிதான். ஆனால் இல்லையானால் தமிழகம் கலவர பூமியாக மாறும். ஒரு அமைச்சர் பேசுகிற கலவர பூமியாக மாறாமல் ஒரு நாட்டை தடுப்பதற்காகத்தான் நாடும் அரசும் அமைச்சகம். ஆதங்கத்தில் சொன்னார்னு நீங்க பார்க்க முடியாது. அதுதான் நான் சொல்ல, அதுக்காகத்தான் நான் முதல்ல அந்த முன்னுரையை சொன்னேன். சார்ந்த ஒருத்தர் வந்து தொடர்ந்து இது மாதிரியான தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு ஆதங்கத்தில் சொல்றாங்க. இல்ல, அதுதான் நான் சொல்ல வந்தேன். பிஜேபியில் இருக்கிற ஒரு அடிமட்ட தொண்டர் ஒருவர் உணர்ச்சி வயப்பட்டு பேசுவது வேறு. ஆனால் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் அப்படி பேசுவது வேறு. அவர் மீது கொண்டிருக்கிற மதிப்பின் காரணமாகவே நான் சொல்லுகிறேன், அவர் இன்னமும் பொறுப்பாக பேசுவது அந்த பதவிக்கும் அவர் வயதுக்கும் அவர் அனுபவத்துக்கும் உரியதாக இருக்கும்.
போகிற போக்கில் அப்படி உணர்ச்சி என்ன வயப்பட்டு வேறுபாடு? பேசுகிற இப்ப திமுக சொல்ற இதே குற்றச்சாட்டுக்கும் பிஜேபி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? இங்கே இருக்கிற பயங்கரவாதம் என்பது வேறு, சட்டம் ஒழுங்கு என்பது வேறு. ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்கு. இங்கே பயங்கரவாதமே இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலை. நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. அது ஒரே ஒரு மதம் சார்ந்தவர்கள் தான் பயங்கரவாதிகள் அப்படிலாம் இல்லை. எல்லா மதம் சார்ந்தவர்களிலேயும் பயங்கரவாதங்கள்லாம் இருக்குது. அது நிறுத்தப்பட வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் அது அப்படியே தமிழ்நாடு முழுவதும் பரவிவிட்டது என்று பீதி கிளப்புவதும், இது தமிழகம் கலவர பூமியாக மாறும் என்று சொல்லுவதும் எல்லாம் மேலும் அதை வளர்ப்பதற்கு உதவுமே தவிர அரசில் இருக்கிறவர்கள் அதை பயங்கரவாதத்தை வளர்ப்பதற்கு தான் உதவும். பயங்கரவாதம் வளர்ந்துருச்சு, கலவர பூமியா மாறப்போகுது, நாங்க திருப்பி அடிக்க போறோம். என்ன இவருக்கு லாபம்? அமைச்சருக்கு அப்படி எப்படி என்ன லாபம்? அதிகமாயிடுச்சுன்னா வச்சுக்குவோம், ஒருவேளை ஸ்ட்ராட்டஜி படியே அதிகமாயிடுச்சுன்னா என்ன லாபம்? அப்ப கூட அதிகமானால் கூட அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன வழி என்பதை சிந்திப்பதற்குத்தான் அமைச்சர்களே தவிர நீங்க என்ன அதற்கான வெறும் உள்துறை தமிழக அரசினுடைய பொறுப்பில் இருக்கிறது எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா சொல்ல முடியாது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் அவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அதுவும் சட்டம் ஒழுங்கு என்பது வேறு, பயங்கரவாதம் என்பது வேறு. சட்டம் ஒழுங்கு இங்கே சீர்கெட்டு கிடக்கிறது என்றால், இப்போ அன்வர் ராஜா அவர்கள் ஒரு செய்தியை போகிற போக்கில் சொல்லிட்டார். அவருக்கு ஒரு உண்மையை அவர் மறைக்க முடியாமல் சொல்லிட்டார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமைன்ட்டார். அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் அஞ்சுகிறோம் என்பதை அவர் ஒரு சொல்லில் சொல்லிட்டார். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. எனவே தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். ஆனால் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வலிந்து போய் ஆதரவும் தெரிவிக்கிறார்கள். எனவே அவர்கள் நிலை பற்றி நான் பேசலை. ஏன்னா அவங்க 3-4 உடைந்து கிடக்கிறார்கள். யார் யாரை எந்த நேரத்தில் கவிழ்ப்பார்கள் என்று அவர்களுக்குள்ள அச்சம் இருக்கிறது. அங்கே போகலை. ஆனால் மத்திய அமைச்சராக இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி பேசுவது நாட்டுக்கு நல்லதில்லை. திருமணி இல்லை, இது இது எப்படி பார்க்கணும்னா, தமிழகத்தில் ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற போக்கு, தட் இஸ் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு இல்லையா, அதை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு ரூலிங் பார்ட்டி பிஜேபி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்களில் இதுவும் ஒன்று. ஆனால் பொன்னார் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கருத்து அபத்தமான கருத்து, பயங்கரவாதம் இங்கே பரவி வருகிறது என்பது. எனக்கு ஒரு விஷயம் புரியல. அமர்நாத் யாத்திரிகள் 17 ஆண்டுகள் கழித்து அமர்நாத்திற்கு புனித யாத்திரை போன பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை ஆளுவது பிடிபி கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட்டும் சேர்ந்து. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் இந்து மதத்தை சார்ந்த அங்கு புனித பயணம் போனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சியில், டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் 10 ஆண்டுகளில் நடக்காத நிகழ்வு, வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது நடக்காத நிகழ்வு இப்பொழுது நிகழ்ந்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் விரிவாக பேசிவிட்டு நம்முடைய பொன்னார் தமிழ்நாட்டில் பயங்கரவாதமும் தீவிரவாதமும் வளர்கிறது என்று சொன்னார் என்றால் அது பொருத்தமாக இருக்கும். முழுக்க முழுக்க மாநில அரசை ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசின் வெற்று வார்த்தைகளாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். சட்டம் ஒழுங்கு வேறு. என்ன பிளாக்மெயில் பண்றாங்க? என்ன நோக்கம் இருக்க முடியும் அதுக்கு? இல்ல, சில விஷயங்களை நீங்க வெளிப்படையாக எழுதவோ பேசவோ முடியாது. அது என்னன்றது சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியும். குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு பல விஷயங்கள் இங்கு நடக்க போகின்றன, அது எல்லோருக்கும் தெரியும். இவர் இன்றைக்கு சொல்லி இருக்கிறது புதுசா ஒண்ணும் சொல்லல. ஏற்கனவே பலமுறை இவர் சொல்லி இருக்கிறார். அவங்க சொல்லி இருக்காங்க நாங்க ஆட்சியை கலைக்க மாட்டோம்னு சொல்லி இருக்காங்க. நீங்க பேசினதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், ஆட்சி கலைக்கப்படும் அவங்களே சொல்றாங்களே. அவங்களால் நினைச்சா கூட கலைக்க முடியாது. இது ஏதோ இவர்களுடைய பெருந்தன்மையால் இந்த ஆட்சியை நாங்கள் கலைக்க முடியாது என்று சொல்லவில்லை. 94 பொம்மை ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு நீங்கள் எந்த ஆட்சியும் அவ்வளவு சுலபத்தில் கலைத்து விட முடியாது. கடந்த ஆண்டு 2 இடத்தில் மோடி அரசு கையை சுட்டுக் கொண்டது. அருணாச்சல் பிரதேஷ் ஒன்று, உத்தராகண்ட் ஒன்று. கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் இருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு ஆட்சியை கலைக்க முடியும். ஜஸ்ட் பிகாஸ் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கலைக்க முடியாது. சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது என்பது வேறு, பயங்கரவாதமும் தீவிரவாதமும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டு வேறு. பொன்னார் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது மிகவும் பெரிய குற்றச்சாட்டு. ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, நான் என்ன கேட்கிறேன்னா, பெரிய குற்றச்சாட்டுனா இப்ப பெரிய நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக பெரிய நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது, அரசியல் நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அது தவறு என்று நான் சொல்லவில்லை. குழம்பிய குட்டையில் மீன் பிடிப்பது என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உள்ள ஒரு அடிப்படையான ஒரு தகுதி, உரிமை. இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த அளவுக்கு ஒரு பெரிய குற்றச்சாட்டை போகிற போக்கில் அமைச்சர், பொறுப்புள்ள ஒரு மத்திய அமைச்சர் பேசுகிறார். அதை எந்த அளவுக்கு மூர்தன்யமாக எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்க்கக்கூடிய திராணி, தைரியமாக நான் சொல்லுவேன், நம்முடைய அன்வர் ராஜா அவர்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இவர்களுக்கு அந்த அரசியல், அந்த பொலிட்டிக்கல் பவர் இல்ல. அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்திருந்தாங்கன்னா
இது போல ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி விட்டு நம்ம தப்பித்து இடைவேளை எடுக்கணும். ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், இது ஆளுங்கட்சி மட்டும்தான் இதை பொலிட்டிக்கல் வில்லோட எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கா, இல்ல எதிர்க்கட்சியான திமுகவும் பொலிட்டிக்கல் வில்லோட எதிர்கொள்ள வேண்டிய சூழல்ல இருக்கா? ஸ்டேட்மெண்ட், அமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் அரசியல் ரீதியாக நாங்க அதிமுகவையும் திமுகவையும் சேர்த்தே ஆட்டி வைப்போம் தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். தொடர்ந்து பேசலாம். நம்ம ஒரு இடைவேளை எடுத்துட்டு நம்ம அதை தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். திருமணி உங்ககிட்ட இருந்து மீண்டும் தொடங்கலாம். இடைவேளைக்கு முன்னாடி பேசணும், குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு பிறகு என்னமோ நடக்க போகுது அப்படின்னு உங்களுடைய யுகத்தின் அடிப்படையில் நீங்க சொன்னீங்க. அது என்னமோ நடக்கும்னா அது ஆட்சி கலையுது குறித்து தான் தீவிரமாக சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எந்த அரசியல் நிலைப்பாடு மாற்றம்னாலும் அதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்துல ஏற்கனவே அதிமுக மட்டும் இருந்ததாக பார்த்த நிலையில இப்ப திமுகவும் அந்த இடத்துல இருக்கோ அப்படிங்கிற ஒரு செய்தியும் புரிந்து கொள்ளப்பட வேண்டியதா இருக்கு. ஏன்னா சமீபத்துல மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னது, தமிழகத்தில் அதிமுகவை மட்டுமல்ல திமுகவையும் பாஜக ஆட்டி வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எப்படி பார்க்க? ஆமா, இது அந்த பேச்சே உங்களுக்கு ஒரு மத்திய அமைச்சர் அவருடைய தகுதிக்கு பேச வேண்டிய பேச்சாக எனக்கு தெரியவில்லை. நாங்க காங்கிரஸ் இல்லாத இந்தியா, கம்யூனிஸ்டுகள் இல்லாத இந்தியா, இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கொண்டிருக்கவர்கள் கழகங்கள் இல்லாத தமிழ் அப்படின்னு பேசுறாங்க. அவங்க பேசுறதுக்கு உரிமை இருக்கு, பட் நீங்க எதை பேசுறீங்கன்றத வச்சுதான் உங்களுடைய அரசியல் ஆளுமை அளக்கப்படும். நீங்க இப்ப அதிமுக அளவுக்கு உங்க திமுகவை எந்த விதத்துல டிஸ்டர்ப் பண்ண முடியும் எனக்கு தெரியல. ஏன்னா ஆட்சி அதிமுக கிட்ட இருக்குது. திமுகவில் ஓகே, சில பேர்கிட்ட அவங்க முறை தவறி சேர்த்த சொத்துக்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள் அந்த மாதிரி ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்ததுன்னா அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. அது அல்ல விஷயம். இப்ப நம்ம முதல்ல பேசின விஷயத்துல இருந்து சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது, பயங்கரவாதம் பரவி விட்டது என்று பொன்னார் சொல்லியிருக்கிறார் பாருங்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம டிபேட்டுக்கு எடுத்துக்கிட்டு இருக்க டாபிக். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் மறுபடியும் சொல்றேன், கடந்த 17 ஆண்டுகளில் பிஜேபி சர்க்கார் இருந்தாலும் மன்மோகன் சிங் சர்க்கார் இருந்தாலும் எதுவுமே நடக்காத அமர்நாத் யாத்திரை இவ்வளவு பெரிய தாக்குதலுக்கு இன்றைக்கு ஆளாகி இருக்கும் பொழுது, அந்த கூட்டணி அரசில் சட்டம் ஒழுங்கு, லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்ட், அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பிஜேபி மற்ற மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று பேசுவதற்கு என்ன தார்மீக தகுதியை கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. நீங்க இன்னொன்னையும் பார்க்கணும், தொடர்ச்சியா ஜெயலலிதா அவருடைய மரணத்திற்கு பிறகு இது போன்று இவர்கள் பேசுவது என்பது ஒரு விதமான ஒரு ஃபியர் ஃபேக்டர்னுவாங்க. அதாவது குதிக்காலில் நிற்க வைப்பது. ஒரு சின்ன சின்ன சம்பவம் நடந்ததுன்னா கூட அதை தீவிரவாதத்தோட நம்ம இணைப்பது, பயங்கரவாதத்துடன் இணைப்பது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை மற்ற மாநிலங்களில் இப்ப ஜம்மு காஷ்மீர் அல்லது ஜார்க்கண்ட் அல்லது வேறு சில மாநிலங்களோடு ஒப்பிடுவதை விட தமிழ்நாடு உண்மையிலேயே அமைதி பூங்கா என்பது 100க்கு 100 உண்மை. ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ISIS கேடர் தப்பிச்சு இங்க வராருன்னா அவர் இங்க புகலிடமாக இங்க தமிழ்நாடு சேர்றாரு அப்படின்னும் பொழுது அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மெசேஜ் இங்க அது போன்ற சம்பவங்கள் இல்லை, அதனால அவர் இங்க வருகிறார், அவரும் கைது செய்யப்படுகிறார், கொண்டுட்டு போயிட்டாங்க. நீங்க கிளப்பி விடுற அளவுக்கு இங்க பயங்கரவாதமோ தீவிரவாதமோ வளரவில்லை. அப்புறம் நம்முடைய சுபவி சொன்னது போல எவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள் என்பது முக்கியம் அல்ல, குவான்டிட்டி முக்கியம் கிடையாது, குவாலிட்டி என்னன்றதான் முக்கியம். உண்மையிலேயே இப்ப தனித்தமிழ்நாடு கேட்கக்கூடியவர்களோ அல்லது இலங்கை பிரச்சனை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்த மாதிரி அவர்களுக்கு ஆதரவான இயக்கங்களோ ஆயுதம் தாங்கி இயக்கங்களோ தமிழ்நாட்டில் இருப்பதாக நமக்கு தெரியவில்லை. NCRB நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோல அவங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போய் பார்த்தாலும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இன்னொன்று NIA என்பது நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டர் ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தா கூட எவரையும் அவர்கள் விரும்பினால், அவர்கள் சந்தேகப்பட்டால் அவர்கள் கைது செய்யக்கூடிய அதிகாரம் மாநில அரசுடைய தலையீடே இல்லாமலேயே. அதை மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது NIA மட்டும் இல்ல, NCTC சிதம்பரம் கொண்டு வந்தார், நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர்னு. அதையும் மூர்தன்யமாக மோடி அவர்கள் இது மாநில அரசுகளின் உரிமையில் தலையிடக்கூடிய விஷயம் என்று சொல்லி எதிர்த்தார். நீங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியை எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு பிஜேபி முயற்சிக்கிறது. அது தவறுன்னு நான் சொல்லல, அது அரசியல். ஆனால் அவங்களால விரும்பினதை அவங்க செய்ய முடியல. அதனாலதான் இந்த மாதிரி போகிற போக்கில் பேசிவிட்டு போற பேச்சா தெரியுது. பயங்கரவாதம் வளர்ந்திருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் தயவு செய்து அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் விரும்பினதை இப்போதைக்கு செய்ய முடியலன்னு புரிஞ்சுக்கலாமா, எப்போதுமே செய்ய முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாம்? அதால ஒரு செய்தியை எனக்கு சொல்லணும் தோணுது. நண்பர் மணி சொன்ன மாதிரி அமர்நாத் மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் அங்கே நடந்துகிட்டு இருக்கும்போது அதையெல்லாம் விட்டுட்டு இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, நீட்டு தேர்வில் நம்ம மாணவர்களோட காதில் எல்லாம் ஒளி பாய்ச்சி டார்ச் அடித்து பார்த்தாங்க, ஏதோ பெரிய பயங்கரவாதிகள் மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சதாம் ஹுசேனினுடைய பல்லிடுக்குகளில் அமெரிக்கா தேடினதுக்கப்புறம் இவங்க தான் நம்ம பிள்ளைகளோட காதுகளில் பயங்கரவாதிகளை தேடினாங்க. ரொம்ப இன்றைக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிற அந்த செய்திகளெல்லாம் எப்படி இருக்குன்னா, இன்றைக்கு நீங்களே இதை ஒன்று எடுத்து பேசுவதற்கு காரணம் அவர் வகிக்கிற பதவி தான். மற்றபடி இந்த பேச்சு எல்லாமே எப்படி பார்க்கப்படுகிறது. இப்போ எனக்கு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசணுன்னு ஒரு கோபம் வரவே இல்லை. திமுகவையும் நாங்கள் ஆட்டுவிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார். எனக்கு கோபம் வந்திருக்கணும், வரல. ஏன்னா
அதை நான் ஒரு நகைச்சுவையான பேச்சாக தான் பார்க்குறேன். பெரும்பாலும் அவர் ஒரு தமாஷுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாரு. எந்த ஒன்றிலையும் ஒரு விதமான ஒரு சீரியஸ்னஸே இல்லை. எதை வேணாலும் பேசலாம். ஒரு மத்திய அமைச்சர் அதாவது திமுக மூழ்கி ஆட்டுவித்ததை போல திமுகவையும் பாஜக ஆட்டுவிக்கும்ங்கிறார். எப்படி ஆட்டு வைக்க முடியும்? திமுகவினுடைய வலிமை என்ன? தமிழ்நாட்டில் உங்க வலிமை என்ன? நீங்க திமுகவினுடைய வலிமைக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, ஒரே நாள் ஒரே நேரத்தில் 34,730 கடைகளில், ரேஷன் கடையில் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிற வலிமை திமுக கழகத்துக்கு இருக்கு. நீங்க திமுக கழகத்தை விமர்சியுங்கள். திமுக கழகத்துக்கு வலிமை இல்லைன்னு சொன்னா, நான் பல கூட்டங்களில் கூட சொன்னேன், திமுக கழகம் மூழ்குகிற கப்பல். பாரதிய ஜனதா கட்சி என்ன தமிழ்நாட்டில் பறக்கிற விமானமா? சின்ன குழந்தை கூட சிரிக்காதா? உங்களோட வலிமை என்னன்னு எங்களுக்கு தெரியும், எங்க வலிமை என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் அரசியல் பேசுங்கள், ஒரு சித்தாந்த ரீதியாக பேசுங்கள். திமுக அழிஞ்சிருச்சு, அதிமுக அழிஞ்சிருச்சுன்னு சொன்னா அதை நகைச்சுவையாக நாங்கள் கேட்டுக்கொண்டு போவதை தவிர, அவர் வகிக்கிற பதவிக்காகத்தான் இந்த விவாதம் நடக்கிறதே தவிர, இந்த செய்தியை வேறு யாராவது சொல்லியிருந்தால் இது கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளப்படாத ஒன்றாகத்தான் போயிருக்கும். என்ன ஸ்ரீனிவாசன், எப்படி இல்ல, இவங்க ஒரு முக்கியமான பிரச்சனையை ரெண்டு பேருமே பார்க்க தவறுறாங்க. நீங்க எல்லாருமே திரும்பி திரும்பி அமைச்சர் அவர்களை, பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை, அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை அவர் அப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் சொல்ற விஷயத்தை பத்தி நம்ம இன்னும் டிஸ்கஷனே பண்ணல. நீங்க இஃப் யூ ஹேவ் ரிசர்வேஷன்ஸ் ஆன் பொன் ராதாகிருஷ்ணன், யூ லீவ் மிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கிறாரோ, அது எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரோ அந்த விஷயத்தை பத்தி பேசணுமா இல்லையா? இப்ப நம் நண்பர் மணி அவர்கள் சொல்றப்ப சொன்னாரு, குவான்டிட்டி முக்கியம் இல்ல, குவாலிட்டி தான் முக்கியம்னு சொன்னார். ஆனா திமுகவோட பலத்தை பத்தி பேசுறப்ப நண்பர் சுபவீரபாண்டியன் என்ன சொல்றாரு, 34,000 இடங்கள்ல நாங்க அதை பண்ண முடியும்னு சொல்றாரு. குவான்டிட்டி தானே பெருசா தெரியுது. இல்லங்க, அதே மாதிரி அமர்நாத்தையும் தமிழ்நாடு ஒண்ணா? ஜம்மு காஷ்மீர்ல 40 ஆண்டுகளாக பயங்கரவாதம் இருக்கிறது. அங்க இருக்கிறது கிராஸ் பார்டர் டெரரிசம். நீங்க இட் இஸ் எய்டட் பை, ஸ்பான்சர்ட் பை பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து அவங்க எவ்வளவோ தீவிர பயங்கரவாத செயல்களை செஞ்சுட்டு போறாங்க. ஆனால் உள்ள இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, தமிழ்நாடு மாதிரி தென்கோடியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல மக்கள்ல கொஞ்சம் பேர் பயங்கரவாதிகளாக மாறுவது என்பது எவ்வளவு பெரிய அபாயம். இத போற போக்குல ஒரு நேரோயிங் டு பெட்டி பார்ட்டி பாலிடிக்ஸ், இப்படிப்பட்ட ஒரு கட்சி அரசியலாக அதை சுருக்கி கொள்ளாமல் இதுல தேச நலன் இருக்கா? தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் எங்க வேண்டுமானாலும் போகலாம், யாருடைய அனுமதியும் பெறாமலே யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாங்கிற ஒரு நடவடிக்கை இருக்குங்கிறது மணி சொன்னதையும் நீங்க எடுத்துக்கணும். இன்னொன்னு, மெரினாவில் 5 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடி போராட்டம் நடத்துறாங்க. அங்க எந்த வன்முறையும் இல்ல, எந்த பிரச்சனையும் இல்ல. நெடுவாசல்ல 90 நாளா போராட்டம் நடக்குது. கதிராமங்கலத்துல 11 நாட்களுக்கு மேல கடை. அத பத்தி இப்ப யார் சொன்னாங்க? அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம அதை எடுத்துக்கல. அந்த மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த விதமான உணர்வாகத்தான் பார்க்கணும். எந்த விதமான சிறு பிரச்சனை கூட இல்ல. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக வர்ணித்த ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாடு சொல்லுங்க. அது தமிழர்களுடைய உணர்வு போராட்டமாக தான். போராட்டங்களுக்கு உள்ளேயும் பயங்கரவாதிகள் இருக்காங்க, தேச துரோகிகள் இருக்காங்க, விரோதிகள் இருக்காங்கன்னு கலந்திருக்கலாம். ஆனால் அந்த போராட்டமே பயங்கரவாத போராட்டம் என்று யாரும் சொல்லல. 1-2 கலந்திருக்கலாம், விஷம் கலந்தது போல கலந்திருக்கலாம். நான் சொல்வது என்னவென்றால், இன்னைக்கு 135 பேர் இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த பயங்கரவாதத்தினால. எப்படி குவான்டிட்டி முக்கியம் இல்லைன்னு சொல்றாரு? 135 பேர் இறந்து போறது சாதாரண விஷயம் இல்ல சார். நீங்க நடவடிக்கை எடுக்கணும், நடவடிக்கை எடுக்கணும்ன்றத முக்கியம். நடவடிக்கை எடுக்க வேண்டும் தான் முக்கியம். நீங்க என்ஐஏ கைது செய்வது என்பது தமிழகத்துல மாத்திரம் இல்ல, கர்நாடகால கைது செய்றாங்க. இப்படியே நடந்தா கலவரம் நடக்கும்னு மறைமுகமா கலவரம் நடக்கும், பயங்கரவாதம்னு கலவரம் நடக்கும் என்று அமைச்சர் அவர்கள் சொன்னாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் கலவரம் நடக்க கூடாது என்று அவர் விரும்புகிறார். கலவர பூமி ஆக கூடாதுங்கிறத சார், வாட் இஸ் தி ஸ்பிரிட் பிஹைண்ட் தட் ஆர்குமெண்ட்? இங்க கலவரம் நடந்து விட கூடாதுன்ற அக்கறை தான். இல்லன்னு சொன்னா இது கலவரம் நடந்தா எங்க நிக்கும்? அமைச்சர் யோசிக்கிறார். அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா, பயங்கரவாதம் சொன்னா இல்லைன்னு அதை மறைச்சு விட்டு போறதன் மூலமா நீங்க யாருக்கு ஆதரவா பேசுறீங்க? முதல்ல அது சொல்லணும். நீங்க பயங்கரவாதம் என்பது நம்ம அத்தனை பேரையுமே அழிக்கக்கூடிய ஒரு பெரிய பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு விஷயம் சார். இன்னைக்கு உலகமே பயங்கரவாதத்துக்கு பயந்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவோ, ஆஸ்திரேலியாவோ, இங்கிலாந்தும் ஒரு பெரிய விலை கொடுத்து கொண்டிருக்கிறது. அத்தனை நாடுகளும், ஆசிய நாடுகள்லாம் பயங்கரவாதத்துக்கு விலை கொடுத்து கொண்டிருக்கிறப்ப நீங்க தமிழ்நாட்டுல குற்றச்சாட்டு போற போக்குல நீங்க ஒதுக்கிட்டு போற ஆர்குமெண்ட் நேரடியான குற்றச்சாட்டு. பிஜேபி கட்சியை வளர்ப்பதற்காக இது மாதிரியான கருத்துக்களை நான் சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி மத கலவரங்களை இல்லங்க, தேச நலன் சார்ந்த விஷயங்கள் கட்சி பிஜேபி தேச நலன் கார்த்திக் ஒரு மாதிரியான கருத்துக்களை அவங்க இல்லங்க, தேசிய நலன் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க கட்சி அரசியல் உள்ள புகுத்தாங்க. நாளைக்கு
58 பேர் அத்வானி அவர்கள் கோயம்புத்தூருக்கு வரும்போது பொதுமக்கள் இறந்து போனாங்க பயங்கரவாதத்துல. அவங்க எல்லா கட்சியும் சார்ந்தவங்க தான், பிஜேபி காரங்க மாத்திரம் இல்ல. 58 பேர் பொதுமக்கள், ஜிஹெச்ல இருந்தவங்க, ரோட்ல இருந்தவங்க, அத்தனை அமைச்சர்கள் இஸ்லாமிய சமூகத்தை பத்தி, அந்த மதத்தை சார்ந்தவங்களை பத்தி சொன்ன கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்க புறந்தள்ளிட முடியுமா? அது கட்சி அரசியல் நீங்க சொல்ல முடியுமா? இல்லங்க, இஸ்லாமிய மோடிக்கு ஓட்டு போடலைன்னா பாகிஸ்தானுக்கு போயிடுங்கன்னு சொன்னதையோ, இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் ராமனின் பிள்ளைகள்னு சொன்னதையோ, இதெல்லாம் கட்சி அரசியல். நீங்க நாட்டின் கருத்தை பகவத்கீதையை தேசிய நூலாக்க வேணும்னு சொன்னதை நம்ம அரசு கட்சி பகவத்கீதை தேசிய நூலாக்கணும், தேசிய அரசியலோட சம்பந்தம் என்ன தவறு? அதுல என்ன தவறு? பகவத்கீதை தேசிய நூலாக்கணும்ன்றது பயங்கரவாதத்தை நீங்க எப்படி இணைத்து பேசுறீங்க தெரியல. ஒரு நாடு முழுக்க இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சில ஃபெனடிக் எலிமெண்ட்ஸ் அங்கங்க யார் பேசுறாங்கன்னு தெரியாம நீங்க அவங்களுக்கு விளம்பரம் கொடுப்பீங்கன்றதுக்காக தான் அவன் பேசுறான். அப்படிப்பட்டவர்களை முக்கியத்துவம் கொடுத்து இந்த விவாதம் நடக்க வேண்டியது. நான் சொல்றேன், சுபவி சொன்னத ஒரு கருத்தை நீங்க உற்று கவனிச்சிருப்பீங்க. பயங்கரவாதங்கிறதோ தீவிரவாதங்கிறதோ எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் சம்பந்தப்பட்டது இல்ல, எல்லா மதங்கள்லயும் இருக்குன்னு சொல்லுகிற நான் அதை ஏற்கவில்லை. எல்லா மதத்துல எப்படி இருக்கு? அது இல்ல, இந்தியால கிறிஸ்டியன் டெரரிசம் இருக்கா சார்? இல்ல சீனிவாசன் சார், ஒரே இந்தியால கிறிஸ்டியன் டெரரிசம் இருக்கா? நீங்க போற போக்குல எல்லா மதத்துக்கும் இருக்குன்னு சொன்னா நீங்க எல்லாரையும் கொச்சைப்படுத்துறீங்க. அப்ப அவர் பதில் சொல்லணும். ஒரே செய்தி, சமண மதத்துல என்ன டெரரிசம்? அத்வானி கோயம்புத்தூர் வருகிற போது குண்டு வெடித்தது, அது 98. ஆனால் அங்கிருந்த வரலாறு தொடங்குறது 93. அதுக்கு முன்னால மும்பையில பயங்கரவாதம் நடந்தது. வரலாறு அங்கிருந்தும் தொடங்க முடியும். இல்ல, அதுக்கு முன்னாடி 92 டிசம்பர் 6ஆம் தேதி மசூதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவில் வன்முறையினுடைய தொடக்கம் வருது. அங்க நீங்க அங்கதாங்க இந்தியாவினுடைய, நீங்க பாருங்க, நீங்க எப்போனா காந்தியார் சுடப்பட்டது, அதுக்கப்புறம் அப்ப RSS தடை செய்யப்படுது. மீண்டும் அதற்கு பிறகு 49 பிப்ரவரியிலேயே பட்டேலினுடைய, அதனால அவங்க பட்டேலுக்கு சிலை வைக்கிறாங்க. இது எல்லாவற்றையும் தாண்டி மிக கடுமையான பயங்கரவாதம் இந்தியாவில் தொடங்கிய நாள் 92 டிசம்பர் 6 இல்லைன்னு சொல்லுங்க. அங்கதான் தொடங்குது. அதனுடைய இன்னொன்னே நான் சொல்றேன், நான் அவர்களினுடைய இன்றைக்கு பிரதமராக இருக்கிற மோடி அவர்களினுடைய சொற்களை அப்படியே மேற்கோளா எடுத்து சொல்றேன். 2002 பிப்ரவரியில் நடந்த அந்த கலவரம், 28 குஜராத்தில் நடந்த அந்த கலவரம் பற்றி மோடி என்ன சொன்னார் என்பதை நாடாளுமன்றத்தில் சோம்நாத் சாட்டர்ஜி எடுத்து சொன்னார். வாஜ்பாய் முன்னிலையில் சொன்னார். இவ்வளவு பெரிய கலவரம் நடக்குதுன்னு கேட்டபோது 30,000 பேர் அகமதாபாத்தில் அகதிகளாக இருக்கிறார்களே என்று கேட்டபோது அன்றைய முதலமைச்சர், குஜராத்தின் முதலமைச்சர் மோடி சொன்னார், I would like to quote the Newton's third law ன்னு சொன்னார். To every action there is an equal and opposite reaction. இது எதிர்வினை, நாங்க திருப்பி தாக்குவோம் என்று ஒரு முதலமைச்சர் சொன்னார் பாருங்க. அது பயங்கரவாதம் இல்லையா? முதலமைச்சரினுடைய பொறுப்பா அது? நியூட்டன்ஸ் தேர்ட் லாவை எங்க எதுக்கு கோட் பண்றது? எல்லா மதத்திலயும் இருக்குது தீவிரவாதம், பயங்கரவாதம் சொன்னாரு, மறுக்கிறாரு. இல்ல, டிசம்பர் மசூதியை நீங்க இடிக்கிறீங்க, இஸ்லாமியர்கள் எதிர்வினை ஆற்றுகிறார்கள், அது வன்முறை தான். அந்த இருக்கதான் செய்யும் எதிர்வினை. ஒரு நிமிஷம் சீனிவாசன், 135 பேர் இந்து அமைப்புகளை சார்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி வருகிறார்கள். ஒரு மரணத்தை கூட நாம் நியாயப்படுத்த முடியாது. ஏனால் ஒரு நாகரிக சமூகத்தில் வன்முறை என்பதற்கு இடமே இருக்கக்கூடாது என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும், ஜனநாயக மாண்புகளை கொண்ட எல்லோருடைய விருப்பமும். அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இருக்க முடியும். இந்த 135 பேர் கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே மத ரீதியான கொலைகள் என்று நீங்கள் எதை வைத்து சொல்லுகிறீர்கள்? தனிப்பட்ட பகையில் கொல்லப்பட்டவர்கள் நிறைய பேர். எப்படி பார்த்தாலும் ஒரு கொலையை நாம் ஆதரிக்க முடியாது, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இன்றைய டாபிக் பொன்னார் போகிற போக்கில் இப்படி பேசிவிட்டு போயிருக்கிறார். இதுல நான் இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். இதுல நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இதை தொண்டை கீழே இங்க உட்கார்ந்து இப்ப என்ன மாதிரியான இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டோ அல்லது ஐயா போன்ற அரசியல்வாதிகளோ மட்டும் இதை எதிர்க்க கூடாது. இன்றைய ஆளும் கட்சி அவர்கள் எந்த அளவுக்கு இதை எதிர்க்க வேண்டுமோ, எதிர்த்து பேச வேண்டுமோ அவர்கள் பேசவில்லை. அதைத்தான் நான் கேட்கிறேன். ஜெயலலிதா அவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் இத்தகைய குற்றச்சாட்டு முதல்ல வந்திருக்காது. வந்திருந்ததுன்னா அதற்கு உரிய பதில் உரிய விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அன்வராஜா, திரு அன்வராஜா, உங்களுக்கான கேள்விதான். ஜெயலலிதா போன்ற ஆளுமை இருந்திருந்தா மத்திய அமைச்சர் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்க மாட்டார் அப்படிங்கறதான் மணியோட கருத்து. நிச்சயமாக அண்ணன் மணி அவர்கள் சொல்வதை நான் முழுமனதோடு ஏற்கிறேன், வரவேற்கிறேன். கண்டிப்பாக அம்மா அவர்கள் இருந்திருந்தால் இந்த நிலை நிச்சயமாக வந்திருக்காது. இப்படி பேசியே இருக்க மாட்டார்கள். முதலில் தமிழ்நாட்டுக்கு சத்தமில்லாமல் போயிருப்பார்கள். எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இங்கு வைத்துக் கொள்ள மாட்டார்கள். பிரதமர் வந்தால் அம்மா அவர்களை நேரில் அவர்கள் வீட்டில் போய் தானே சந்திக்கிறார். அப்படித்தான் தமிழ்நாடு இருந்தது. தமிழ்நாட்டை அப்படித்தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வைத்திருந்தார். திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாம் அப்படித்தான் வைத்திருந்தார்கள். அந்த காலத்தில் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இப்போது வன்முறை பயங்கரவாதம் தமிழ்நாட்டில் வர வேண்டும். அதன் மூலம் நாம் இந்த தமிழ்நாட்டில்
எடப்பாடினால இந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ண முடியாதுன்னு ஏதாவது யாராவது கையை பிடிச்சிருக்காங்களா, வாயை பொத்தி இருக்காங்களா, ஏன் பேச முடியாதா, செயல்பட முடியாதான்னு கேக்குறேன். ஜெயலலிதா மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாதா? ஜெயலலிதா இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டாங்கிறது வேற. இப்ப செஞ்சாச்சு. ஒரு தலைவரை போல ஒரு தலைவரை அதாவது ஒரு தலைவரை போல இன்னொரு தலைவர் இருக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போல அம்மா அவர்கள் இருக்க முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்களை போல கலைஞர் அவர்கள் இல்லை. ஒரு தலைவரை போல ஒரு தலைவர் கண்டிப்பாக இருக்க முடியாது. எனவே நம்முடைய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். நான் ஏற்கனவே ஒரு திருக்குறளை சொன்னேன். ஒரு நிமிடம், நீங்க என்னோட கேள்வியை உள்வாங்க. ஜெயலலிதா இருந்திருந்தா இந்த மாதிரி அமைச்சர் பேசி இருக்க மாட்டார் அப்படிங்கிறது சரி. இப்போ அமைச்சர் பேசியாச்சு. பேசினதுக்கு ஒரு முதலமைச்சர் ரியாக்ட் பண்ணி இருக்கணுமா இல்லையாங்கிறதான் கேள்வி. அது ஆளுமை சார்ந்ததா இருந்திருந்தா பேசவே மாட்டாங்கிறத விட்டுறலாம். ஆனா இப்ப பேசியாச்சு. எங்களுடைய மாநிலத்துல அப்படி இல்ல அப்படின்னு பேசின பிறகு கூட அது ஆளுமை சார்ந்த முதலமைச்சரா இருக்கட்டும், ஆளுமை சாராத முதலமைச்சரா இருக்கட்டும், நிர்வாகத்திறன் இருக்கக்கூடியவரா இருக்கட்டும், இல்லாம இருக்கட்டும், ஒரு மாநிலத்தின் மீதான குற்றச்சாட்டை எப்படி எதிர்கொண்டு ரியாக்ட் பண்ணணுங்கிற ஒரு அடிப்படையான விஷயங்கள் கூட இங்க செய்யப்படலைங்கிறதான் கேள்வி. நிச்சயமாக செய்வார், அவர் ரியாக்ட் பண்ணுவார். கொஞ்சம் பொறுமையா இருந்து பாருங்க. கண்டிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் இதற்கான பதிலை சரியான நேரத்தில் ஓரிரு நாட்களில் கண்டிப்பாக தருவார். நிச்சயமாக அவர் தராமல் இருக்க போவதில்லை. நிச்சயமாக தருவார். மணிக்கு அது நம்பிக்கை இல்லை போல இருக்கிறது. மணி அவர்கள் சிரிக்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு குரல் சொன்னேன், அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்று சொன்னேன். அதையே பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் அதற்கு பிறகு அஞ்சுவது அறிவார் தொழில் என்று கீழே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அது அஞ்சுவது அறிவார் தொழில் என்று சொல்லி இருக்கிறார். நான் என்ன சொல்கிறேன் என்றால், நான் பொதுவாக பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். ஸ்ரீனிவாசன் பேசும்போது மாட்டிறைச்சி விவகாரம் தொடர்பாக இன்னமும் முதலமைச்சர் படிக்கிறாருன்னு சொல்றாரு. அது நகைச்சுவையா கடந்து போறதா இல்ல அதை எள்ளி நகையாடுறாரான்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற சில மாநிலங்கள் தீர்மானமே நிறைவேற்றியாச்சு, இதுவரைக்கும் முதலமைச்சர் படிச்சே முடிக்கலையா அப்படிங்கறத அவருடைய கேள்வியா இருக்கு. இருக்கலாம், நீங்க அப்படியே கேளுங்க. நாங்க படிச்சு முடிக்கலன்னு நீங்க வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சொல்வதை போல நாங்கள் ஏதோ எள்ளி நகையாடுகிற பொருளாக அல்ல, உங்களை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று பொருள். நாங்கள் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் புறந்தள்ளுகிறோம், அதை பெரிய விஷயமா எடுத்துக்கொள்ளவில்லை என்றுதான் பொருள். எப்போ அதனால் எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு வரப்போவதில்லை. பாதிக்கப்படுவது நம்முடைய சகோதரர் பிஜேபி சகோதரர், நாங்கள் அல்ல. தமிழக அதிகாரிகள் ராஜஸ்தான் மாநிலத்துல தாக்கப்பட்டாலும் நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பழனியில சண்டை வந்தாலும் நீங்க ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. நீங்க புறந்தள்ளிடலாம். தாக்கப்படக்கூடிய சம்பவங்கள் அங்கொன்று இங்கொன்றுமாக வட மாநிலங்கள்ல நிறைய நடந்துட்டு நிகழ்ச்சிகள் நடக்குது. அதிகாரிகள் தாக்கப்படுறாங்க. முதலமைச்சர் பதில் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். என்ன நல்லா இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு ரியாக்ட் பண்ணாரு. ராஜஸ்தான் போயிட்டு தாக்கப்பட்ட அதிகாரிகள் நல்லா இருக்கிறாங்க, மருத்துவமனையில இருக்கிறாங்க, வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. இதுதான் ரியாக்ட் பண்றதா? இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாரா முதலமைச்சர்? மத்திய அரசு நோக்கில நீங்க ரியாக்ட் பண்ணி இருந்திருக்கணும். தமிழகத்துல பழனியில சம்பவம் நடக்குது, அதுக்குள்ள நீங்க ரியாக்ட் பண்ணி இருந்திருக்கணும். ஐயா அன்வர் ராஜா, ஐயா நீங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி. இது ஒரு வகையான ரியாக்ஷன் தானே சார்? அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு நாங்கள் மருந்து கொடுக்கிறோம். எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ராஜஸ்தான் மாநிலத்திலையும் பழனியிலையும் அடி வாங்கினவங்களுக்கு தானே வழி தெரியும். தப்பும் செய்யாம நீங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிறதுனால என்ன ரியாக்ஷன் அவங்களுக்கு என்ன ஆக போகுது? சுபவி குறிக்கிறார். சுபவீரபாண்டியன் ஒரு கேள்வி கேட்க, ஒரே ஒரு சின்ன கேள்வி தாங்கய்யா. அதாவது மாட்டிறைச்சி தொடர்பானது, ஐயா மாட்டிறைச்சி தொடர்பானது ஒரு சட்ட திருத்தம். அதாவது நீங்க எங்களை புறந்தள்ளலாம், எங்களுக்கு விடை சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனா ஒரு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கிற போது மே 26ஆம் தேதி திருத்தம் செய்யப்பட்டது. மே 28 பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள். 2 நாள்ல முதலமைச்சர் அதற்கு எதிர்வினை ஆற்றி இருக்கணும். இல்ல, இன்றைக்கு ஜூன் போய் ஜூலை 12 வந்து விட்டது. இன்று வரையில் ஒரு அரசு கொண்டு வந்திருக்கிற சட்ட திருத்தம் பற்றி, அது தொடர்பாக நீதிமன்றத்தில் நடக்கிற விவாதங்கள் பற்றி எதுவும் பேசாமல் இருந்தால் அது முதலமைச்சருக்கு அழகுதான். மத்திய அரசு புறந்தள்ளதுக்கு அப்புறம் என்ன பதில்? இதுவே எங்களை தான் புறந்தள், மௌனமே புறந்தள்ளது, மத்திய அரசையும் சேர்த்து தான் புறந்தள்ளுறது. அண்ணா அன்வராஜா, உங்களுடைய பதில் சொன்னீங்கன்னா நம்ம நிறைவு செய்யலாம் அந்த பகுதியை. இல்ல அதான் நான் என்ன சொல்றேன்னா, இது சம்பந்தமா
இது சம்பந்தமா மத்திய அரசே ஒரு அறிக்கை விட்டுருச்சு. திருப்பி நாங்கள் இதை பரிசீலித்துக் கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் இந்த மாட்டிறைச்சி விவகாரத்தை மீண்டும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது 2 மாநிலங்களில் மட்டும் அந்த மாநில அரசு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது எப்படி அரசின் பதிலா இருக்க முடியும்? அப்ப நீதிமன்றமும் யாரோ ஒருத்தர் வழக்கு போடுற வரைக்கும் நீங்க பொறுமையா இருப்பீங்க. அத நீதிமன்றம் பார்த்து ஏதாவது செஞ்சாதான் உண்டு. நீங்களா எதுவும் ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. பிரச்சனை எங்கிருந்து வருகிறதுன்னா, அதிமுக அரசாங்கம், குறிப்பாக மரியாதைக்குரிய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மத்திய அரசுக்கு ஆதரவான நிலை எடுக்கிறார். அதை நான் வரவேற்கிறேன். அவர்களுக்கு அந்த உரிமையும் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட தமிழக நலனுக்காக போராடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த செய்தியை போராடுங்கன்னு சொல்றது வேற. ஆனால் எல்லா நிலைகளிலும் சாதக பாதகங்களை எடுத்து சொல்ல ஐயா அன்வர் ராஜா மாதிரி உள்ளவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர்களுக்கு மத்திய அரசாங்கத்தை பாரதிய ஜனதா கட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் இருக்கிறது. ஆனால் அவர்கள் இருக்கிற கட்சி ஏற்றுக்கொள்வதனால ஒரு இன்டர்னல் கான்ட்ராடிக்ஷன் குடியரசுத் தலைவர் தேர்தல் அவர்களுடைய தர்ம சங்கடம் என்ன பண்ணணும்? திரு அன்வர் ராஜா கோரிக்கை ஒண்ணுதான். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் போது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ ஒரே ஒரு கோரிக்கை தான். நேரம் கொடுக்கிறேன். ஒரே ஒரு கோரிக்கை தான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்ணுங்க. அடி வாங்குறது அதிகாரிகளும் பொதுமக்களுமா இருக்கிறாங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்க கவனத்துக்கு கொண்டுட்டு வரேன். நீங்க சொன்னீங்கன்னா நம்ம நிறைவு செய்யலாம் அந்த பகுதியை. சுருக்கமா முடிவுங்க சார். நாங்கள் மக்களை பாதுகாப்பதுதான் எங்களுடைய முதல் கடமை. அந்த கடமையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அரசியல் தர்ம நெறிகளுக்கு உட்பட்டு எங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஸ்டபிலிட்டி என்ற பேச்சுக்கெல்லாம் இப்போது இடமில்லை. நீங்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்ஸ்டபிலிட்டினா என்ன பொருள்? 122 எம்எல்ஏ இன்னைக்கு 2 பேர் அங்கவும் நாளைக்கு 2 பேர் அங்கு மாறி மாறி போகிறார்கள் என்றால் தான் இன்ஸ்டபிலிட்டி என்று பொருள். அப்படி இன்ஸ்டபிலிட்டி எல்லாம் ஒன்றும் எங்கள் அரசியல் கிடையாது. நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் பிஜேபி சகோதரர் சொன்னதை போல அன்வர் ராஜா பிஜேபி ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்கிறார். அன்வர் ராஜா டிராவிடியன் மூவ்மெண்டிலிருந்து வந்தவன். நான் பெரியாரின் தொண்டன். உங்களுக்கு என்னை பற்றி சரியாக தெரியாது. நான் அண்ணாவுக்கு பின்னால் இருந்தவன். 1965 இந்திய போராட்டத்திலிருந்து அரசியலுக்கு வந்தவன். மதிக்காதவர்கள் நாங்கள். அதை கவலைப்பட வேண்டியது அவங்கள இல்ல. கவலைப்பட வேண்டியது அவங்கள இல்ல. சாமானிய மக்கள் குறித்த கவலை தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் நன்றி. நாங்கள் உங்களை ஆதரிக்கவே முடியாது. ஆனால் அரசியல் ரீதியாக எப்படி கலைஞர் சில நேரங்களில் உங்களை ஆதரித்தாரோ அதுபோல நாங்கள் இப்போது உங்களை ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. உங்களை ஆதரிக்கிறோம். அவ்வளவுதான். இது கட்சியின் கட்டுப்பாடு. பேரறிஞர் அண்ணா சொல்லிக் கொடுத்த பாதை, பயணம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கோ இல்லையோ நிர்பந்தத்தின் அடிப்படையிலான ஆதரவுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசுகிறோம். எதிர்த்து பேசிட்டு நாட்டுல